ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்களாம் வந்து சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு 2000 3000 ரூபாய்க்கு ஜாமான் வீட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரீங்க. நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 300 ரூபாய்க்கு. வீட்டு ஜாமான் என்ன வாங்கியிருக்கேன்? என்ன வாங்கியிருக்கேன்னு வீட்டுக்குள்ள திருக்குறள் புக் தர்ணீஸுக்கு சொல்லிக் கொடுக்க எங்கள் மாமா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் வந்து இந்த தடவை வந்து 4வது 5ஆலாம் போயிட்டாங்கன்னா திருக்குறள் சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறக்காக இப்போயே வாங்கி படிக்க. அதே மாதிரி யாராவது இப்போ வந்து முன்னாடி 10,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏது 1330 திருக்குறள்லாம் இருக்குல்ல, அது சொன்னோம்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு பணம் கொடுப்பாங்க. ஓகேயா, எல்லா குறளும் சொன்னேன். இப்போ வந்து 20,000 25,000 20,000 ஆக்கியிருக்காங்க. தர்ணீஸுக்கான சொல்லிக் கொடு. காசுக்காக இல்லை, நல்லதில்லை. இந்த ஆட்சியிலேருந்து இந்த பானிபூரி கிட்டு வாங்கியிருந்தேன். இது நிஷா வந்து அவளோட சமையல் சேனலுக்காக வாங்கியிருக்கா. இதில் எல்லாமே இருக்கும் போல இருக்கு. என்னென்ன இருக்கும் சொல்லு? பானிபூரி, அந்த பொரிக்கிறது, ரசம், அப்புறம் இது இனிப்பும், அப்புறம் சுண்டல். இது எவ்வளோது? இது 50 ரூபா. இதில் என்னென்னு இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்கு, ஹிந்திலையும் போட்டிருக்கு. செய்முறைன்னு போட்டு உருளைக்கிழங்கு மசாலாலாம் இருக்குது போல இருக்கு. இருக்கல, செஞ்சுக்கணும். அதை நம்ம அதை போட்டு பிணைஞ்சு வச்சுக்கணும் மசாலா. வேறு என்ன வாங்கியிருக்க? பிஸ்தாவா பாதாம் பருப்பா? பிஸ்தா பொடிச்சு சாப்பிட்றேன் பிஸ்தா. இது எவ்வளோது? 62. இது வந்து தரணி வந்து ஒரு டைரி வேணும் அப்படின்னு ஒரு டைரி மாதிரி ஒன்று வாங்கினா 40 ரூபாய். எதை எழுதுறதுக்கு வேணும் உனக்கு வாங்கினாலே வாங்கி பிடிவாதமாக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பத்திரமா அவன் 12வது 11வது படிக்கல இந்த டைரியெல்லாம் கொடுக்கலாம். இப்போல்லாம் கொடுத்தீங்கன்னா கிறுக்கி வேஸ்ட் ஆக்கி விட்ருவான். அப்புறம் இந்த துப்பாக்கி மாதிரி ஆளுக்கு ஒன்று வாங்கினாங்க. தியாவோடது பிங்க் கலர், தர்னிஷோடது கிரீன். முட்டாய். முட்டாய் அப்படியே குச்சி மிட்டாய் சாப்பிட்றதுக்காக வாங்கினாங்க. சாப்பிட்டு இதிலே விசில் இருக்கு பாரு. இங்கே விசில் வச்சுருக்காங்க, அது விளையாண்டுக்கலாம். விசில் இருக்கு, ஆனால் துப்பாக்கி சுடாது போல இருக்கு. அப்புறமேட்டு இந்த 2 பேனா வாங்கினாங்க. பேனாவா பென்சிலா அது தெரியல. இது தியாவோடது வந்து பிங்க் கலர், தர்னிஷோட வந்து ப்ளூ கலர். இதில் வந்து நார்மலாக நம்ம எழுதுனா வந்து தெரியாது. அந்த நோட்டில் எழுதுறேன், கையில் எழுதுகிற போய் அறிவு கொழுந்து. இந்த நோட்டில் நான் எழுதுறேன், என்ன எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியலையா? இப்போ நான் வந்து இந்த லைட்டு போடவும் தெரியும். நிஷான்னு தெரியுதா? லைட்டு மேலே வச்சடி. ஆமாம், மேஜிக் பேனா. அதுக்காக அதை 2 அங்கே கையில் எழுதி பார்த்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் லைன் டேட்ஸ் இதுதான் வீட்டுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் ரொம்ப பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. சாப்பிட்றதுக்கு தானே, வீட்டுக்கு பொருள் வாங்கினாலும் அதையும் சமைச்சு சாப்பிட்ற தானே பொருள் வாங்குவாங்க. அப்புறம் பட்டை, அதாவது பிரியாணி செய்யல, அதனால் ஒரு பாக்கெட் வாங்கினேன். இது வந்து நிஷா வ்ளாக் செய்யறதுக்காக பஜ்ஜி மாவு வாங்கினேன். எவ்வளோ? 1/2 கிலோ, 200 கிராம் போடலாம். ஒரு 50 பஜ்ஜி போடலாம். இது 40 ரூபா. இதுதான் நான் வந்து 300 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட் வாங்கினது. என் காசு 300 ரூபா போச்சு. வேணா சொல்லிடுவேன். சரி வச்சு எவ்வளவோ வேஸ்ட் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் 300 ரூபா என்ன இதா? அதுக்காக அதுவும் இதில் எதுவுமே தேவையில்லாத பொருளே இல்லை, எல்லாம் தேவையானது, இம்பார்ட்டன்ட் ஆனது. நல்லது. வாழ்த்துக்கள். வச்சுக்க எல்லாத்தையும் பத்திரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.